ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வாழைப்பூ வடையும் கேசரி தாங்க செய்ய போகிறேன். வாங்க. வாழைப்பூ வடை வந்து எல்லாருக்கும் செய்ய தெரியல. இருந்தாலும் நான் செய்கிறத காமிக்கிறேங்க உங்களுக்கு. நான் வாழைப்பூவை அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம அரிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு இப்படி கையை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பை வந்து 2 மணி நேரம் முன்னே ஊற வச்சு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே பாருங்கள் 1 2லாம் இந்த மாதிரி முழுசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. இது முழுசாக பல்லில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த வாழைப்பூவிலே வந்து வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அது போட்டு எல்லாத்தையும் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம கொஞ்சம் நீங்கள் கடலைப்பருப்பை நம்ம அரைக்கும் போதே நம்மளுக்கு பச்சை மிளகாய்க்கு பதில் காரம் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் எவ்வளோ வேணுமோ அது பூண்டு இந்த கடலைப்பருப்பு இது 3ஐயும் நம்ம குறன்னு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்படி செய்யலை. இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். ஏன்னா நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கேஸ் ஸ்டவ்வில் இருந்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் கூட போடணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து எடுத்துருங்க. இப்போ இதோட வந்து இந்த கடலை பருப்பு அரைச்சோன்னா அதை போட்டுக்கலாம். நான் இது வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேங்க. ஆனால் வந்து இப்படி எல்லாம் ப்ராப்பராக நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் நான் காமிக்கல. சும்மா வாயில் தான் சொன்னேன். இன்றைக்கி வந்து இதெல்லாம் நான் என்னென்ன போடுறேன்னு ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதுதான் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டு. உப்பு போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு வடை சுட்டு பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம், இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோன்னா அதிகமாக இருக்கும், இப்போ நம்ம சாப்பிட முடியாது. மாவு இது மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வடை சுட்டோன்னா மொறுன்னு வருங்க. அதுதான் பச்சரிசி மாவு. இதே போடலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு 20 கிராம் தான் இருக்கும். இதே போட்டுக்கலாம். போட்டு இது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. இதோடவே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நம்ம கையில் இப்படி பண்ணிவிட்டு இப்படி நல்லா கசக்கிட்டு போட்டோன்னா நல்ல வாசமாக இருக்குங்க. அதில் இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா கசக்கி அதில் போட்டோன்னா ஒன்றும் பாதியாக ஆகும், பவுட்ரு மாதிரி ஆகும். நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கலந்து விட்டுப்போம். வாழைப்பூ சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக கேசரி செய்ய போகிறேங்க. ரவையை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யோடைய ரவையை போட்டு வறுத்துப்போங்க. ஆனால் ரொம்பலாம் வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக. இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், நாகா ரவை. சும்மா லைட்டாக வறுத்தா போதும்.
1/4 கிலோ ரவை இருக்குங்க. அந்த ரவை வறுத்த ரவை, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய்யில் கொஞ்சம் நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம். வேகிற தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மாவு வடைக்கு போட்டு எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டினா போதுங்க. உடையெல்லாம் உடையாதுங்க, பிரிஞ்செல்லாம் வராது. அரிசி மாவு போட்டிருக்கறதுனால மாவு தனியாக வராது, உடையாது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். மெதுவாக எண்ணெயில் போடும்போது மெதுவாக கவனமாக போடுங்க. கொதி வந்துருச்சுங்க. இதில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து நம்ம 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம். சர்க்கரை வந்து ஒரு 300 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. 1/4 கிலோ 250 கிராமு. நம்ம கூட ஒரு 50 கிராம் போடலாம், இல்லைன்னா 25 கிராம் போட்டால் கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் செய்யும் போது. இந்த 1/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 25 கிராம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவோங்க. ரொம்பலாம் போடக்கூடாதுங்க. சும்மா நான் கையிலே எடுத்துக்காங்க. சும்மா லைட்டாக ஒரு கையில் ஒரு பிஞ்ச் எடுத்தால் போதும். அந்த ஸ்வீட்டை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணோம். இந்த இனிப்போட நம்ம உப்பு சேர்த்தா நம்மளுக்கு இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் உப்பு, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுறது. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. கேசரி இருக்குது, ரவையை போட்டுக்கலாம். ரவை போட்டு கொஞ்சம் மீடியமாக சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா கொதி வந்ததுன்னா தெரிக்காது, நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடும். அதோட நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் அதிலே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி வற்றி வந்தோன்னே மூடி போட்டுடலாம், இல்லைன்னா மேலையெல்லாம் தெரிக்கும். மூடி போட்டு கொஞ்சம் மெதுவாக சிம்மில் வச்சுருவோம். அப்போ ரவை வெந்துடும். அதில் கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். மூடி போட்டுக்கலாம், தெரிக்காமலாம். மேலே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சக்கரை, உங்களுக்கு ரவையெல்லாம் வறுக்கிறத காமிச்ச, ரவை முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுக்கிறது காமிச்சேன். சர்க்கரை கொதிக்கிறது தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னா சர்க்கரை போட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து கேசரி பவுடர் போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் ரவை போட்டுனதெல்லாம் காமிக்கல. சர்க்கரை நல்லா கொதிச்சு கரைஞ்சதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டேன், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டேன். போட்டதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா ஒரு கலர் இருக்குது.
இந்த முந்திரி திராட்சை எல்லாம் அதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மறுபடியும் நெய் ஊற்றினுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டாங்க. வெந்துருச்சு, அவ்வளோதான். இந்த பாருங்க கேசரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து மொறுன்னு நல்லா மேலே மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கு பாருங்க. அரிசி மாவு போட்டதுனால தாங்க மேலே மொறுன்னு இருக்கு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க. இந்த கடைக்கு போனேன், வாழைப்பூ இருந்துச்சு. எப்பயும் வாழைப்பூ வாங்கினா அதில் வந்து பெரிய பூ தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். பாதி பூவை வந்து வடை சுட்டேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். அது முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணிடுவேன். இது நமக்கு கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கேசரி செஞ்சுருக்கேங்க. இதுதாங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய் நண்பர்களே.